கனிங் சேனல் பீப்புள், நான் சொல்ல போகிற நிறைய தகவல் உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கலாம். அதில் முதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் சாருக்கு வந்து திடீர்னு வந்து ஆப்ரேஷன் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சமீபத்தில் வந்து சடனாக நடந்துச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்பீங்க. அப்படி கிடையாது. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் சார் ஆல்ரெடி இதை பற்றி நம்மளோட லோகேஷ் கனகராஜ் கிட்ட சொல்லிட்டு போயிருக்காராம். அது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் இப்போ ஏர்போர்ட்டில் ஒரு இடத்துல வந்து சிக்கியிருக்காரு. அதை பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே வாங்க உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க போயிருக்காங்க. ஸோ அப்படி கேட்க போகும்போது திடீர்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ரஜினிகாந்த் சார் சீரியஸாலாம் இல்லை, அவர் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கூலி படத்தோட நிறைய சீன்ஸ்லாம் இருக்குல்லப்பா, அதில் வந்து கொஞ்சம் சீன்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே என்னை வச்சு கொஞ்சம் எடுத்து என்னோடய ஷெடியூலை சீக்கிரமாக முடிச்சிருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு இந்த இயர்லி எண்டுக்குள்ளே எனக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் அதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்களாம். அதை கேட்டோடனே லோகேஷ் கனகராஜ் சாரே வந்து அப்படியா, சரி சார் சீக்கிரமாக முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி நிறைய சீன்கள்லாம் அந்த டக்குன்னு கொஞ்சம் சீன்லாம் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து அவர் ஃப்ரீ பண்ணலாம் நினைக்கும் போது திடீர்னு வந்து அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனாக வந்து வயிற்று வலி ஏற்படவே வந்து ஒரு ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் வந்து இது லோகேஷ் கனகராஜ் சார்கிட்ட ஆல்ரெடி வந்து நம்ம தலைவர் வந்து சொல்லிட்டு தான் போயிருக்காரு. மற்றபடி வந்து இது சடனாக ஏற்பட்ட ஒரு சில முக்கியமான விஷயம் அப்படின்லாம் யாருக்குமே கிடையாது. ஸோ இதை விட மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட டக்குன்னு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் சாரே சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து இப்போ வந்து அவர் சீரியஸாலாம் இல்லை, நான் அவரை பார்த்து பேசிட்டேன். சாரே வந்து எனக்கு ஃபோனும் பண்ணியிருந்தார். பரவாயில்ல, இப்போ வந்து ஆல்ரைட், கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வந்து கூலி படத்தை திரும்ப வந்து நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். பட் இருந்தாலும் கூட இப்போ நடந்தது வந்து ஒரு மைனர் சர்ஜரி அப்படின்ற மாதிரி தான் பல இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேஜர் சர்ஜரி அப்படின்றத ஆஃப்டர் த மூவி பண்ண போகிறாங்களா, இல்லை வந்து மூவியில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இவர் வந்து ஃபாரினில் போய் பண்ணிக்க போகிறாரா அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்து இப்போ வந்து சின்ன லோக்கல் டாக்டர்ஸை மட்டுமே வந்து மைனர் சர்ஜரின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை ஏது என்ன அப்படின்றது தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 69 எஸ் கிட்டத்தட்ட வந்து பூஜையெல்லாம் போட்டுட்டாங்க. இன்றைக்கி வந்து ஷோ அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஷூட்டில் யாரை ஃபஸ்ட்டு பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஹீரோயினோட டான்ஸ். யார் ஹீரோ? நம்ம தளபதி விஜய். யார் ஹீரோயின்? அதுதான் டவுட்டாக இருக்குல்ல. யாரும் இல்லை, பூஜா எட்ஜி தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கு தான் இப்போ வந்து டான்ஸ் அப்படின்றத நடத்துகிறாங்களாம். ஸோ நம்ம பூஜா எட்ஜி, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தளபதி விஜய், இவங்க 2 பேரோட நடன ஷோ தான். அதாவது முதல் பாடல் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை வந்து இப்போ வந்து ஷூட்டாக வந்து எடுத்திருக்காங்க. இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடல் வந்து ஒரு குத்து பாடல்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்களாம். இது வந்து மலையாளத்தில் கேரளா ஸ்டேட்டில் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அனிருத்தா மியூசிக் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஷூட்டோட ஃபஸ்ட் டேவே வந்து ஒரு பாடலில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி ஆட வைக்கும்போது இந்த ஒரு படம் வந்து எந்த மாதிரியான வைப்பில் இருக்க போகுது அப்படின்றது தெரியல. குத்து பாடலும் சொல்லியிருக்கும் போது தளபதி விஜய் சூப்பராக ஆடுவார், பூஜா ஆயிடுச்சு பயங்கரமாக ஆடுவாங்க. அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் சொன்னேன் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.